சார் என்ன பார்த்துட்டு நிற்கிறீங்க? சும்மாம்மா வீடு பார்க்க வந்திருக்கம்மா. ஆமாம், டூலெட் போர்டு போட்டிருக்கு. வீடு பார்க்க வந்தீங்களா? ஆமாம் ஆமாம். என்ன வேலை பார்க்குறீங்க? வேலை தான் பார்க்குறேன். என்ன வேலை பார்க்குறீங்க? வேலைம்மா வேலை. வேலையா? ஆமாம். சம்பளம் மாத சம்பளமா, டெய்லி சம்பளமா, வார சம்பளமா? போகிறத பொறுத்து இருக்கு. போகிறத பொறுத்து இருக்கா? ஆமாம்மா. வேலை பார்க்குறத பொறுத்து இருக்கு. அப்படியா? ஆமாம்மா. டே டியூட்டியில் வேலை பார்க்குறீங்களா, நைட் டியூட்டியில் வேலை பார்க்குறீங்களா? நைட் டியூட்டி வேலை பார்க்க தான் பிடிக்கும். ஆனால் டேல வெளியே போயிடுறேனே. அப்படியோ? சரி சரி. கல்யாணம் ஆயிருச்சா? பொண்ணு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது பொண்ணு பார்க்கல. நல்லா எனக்கு 45 வயசு 40 வயசு அந்த மாதிரி ஒரு ஆண்டியெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஆண்டியாவா? 40-45 வயசுல? எனக்கு வயசு 35 ஆச்சு. அதனால நம்ம சின்ன பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க கூடாதுல்ல. ஓ, அதனால 45 வயசுல பொண்ணு பாக்குறீங்க. அப்ப இன்னும் கல்யாணம் ஆகல. இங்க ஃபேமிலிக்கு தானே வீடு கொடுப்பாங்க, பேச்சுலருக்கு கொடுக்க மாட்டாங்களே. அதுதான் பார்த்துட்டே போயிருக்கேன். பொண்ணையும் சேர்த்து பார்த்துக்கிட்டு தரத்தரவா சுத்திக்கிட்டு வீடையும் பார்த்துட்டு இருக்கேன். வீடும் பார்த்துட்டு பொண்ணும் பார்த்துட்டு இருக்கீங்களா? பால் காய்ச்சிட்டு போயிடலாம்ல. உடனே பால் காய்ச்சிட்டு போற மாதிரியா? அங்க போயிட்டும் பால் காய்ச்சலாம், பால் காய்ச்சிட்டும் போகலாம். சரி சரி. அட்வான்ஸ் எப்படி ஒரு 1-1.5 கொடுக்க முடியுமா? 1 கொடுப்பேன். 1 கொடுப்பீங்க? ஆமா 1 கொடுப்பேன். கொடுத்துருவீங்க? 1 கொடுத்துருவேன். சரி சரி. கரண்ட் பில்லெல்லாம் எப்படின்னு தெரியுமா? கரண்ட் பில் எப்படின்னு தெரியாது, அது கேட்கணும். கரண்ட் பில் எவ்வளோங்க? அது யூனிட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லுவான். சரி, எப்படி நீங்க அப்படியே வர்றது? நீங்க ஒரு ஆள் மட்டும் வந்துட்டு ஒரு ஆள் மட்டும் போவீங்களா, இல்ல வேற யாராவது கூட்டிட்டு வருவீங்களா? இடையில புரியலையே. இடையில அப்ப வர்றது போறது இருப்பாங்க. அப்பக்கு வர போறாங்க. அதெல்லாம் நீங்க கண்ணு பெருசாத்த கூடாது. அப்படியா? சரி சரி சரி. பாத்ரூம் கிளீன் எல்லாம் பண்ணும் தெரியுமா? தெரியாதா? பண்ணி கொடுத்துருக்கேன். நானா? இல்ல சொல்றேங்க, அது நம்ம இருக்க பாத்ரூம் நம்ம தான் க்ளீன் பண்ணணும். பாத்ரூம் க்ளீன் பண்ணணும். ஆமா. முறவாசை போடணும். ஆமா. முறவாசைன்னா என்னன்னு தெரியுமா? தெரியும். கோலம் போட்டு தண்ணி எல்லாம் தெளிக்கணும். அது நீங்களே செய்வீங்களா, ஆள் வச்சுக்குவீங்களா? ஆள் வச்சுக்கோங்க. ஆள் வச்சுக்குவீங்க? ஆமா. பாத்திரம் கழுவ? பாத்திரம் கழுவுறதுக்கு தான் ஆள் தேடிக்கிட்டு இருக்கோம். பாத்திரம் ஆள் தேடிக்கிட்டு இருக்கீங்களா? சரி சரி. ஒன்றும் இல்லை. அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்களா? அட்வான்ஸ் சாயந்தரமாக கொடுத்துருவோம். சாயங்காலமாக கொடுப்பீங்களா? இன்னும் 2 நாளில் குடி வந்துடுவீங்களா? 2 நாளில் கண்டிப்பாக வந்துடுவோமா? வந்துடுவீங்களா? வந்துடும். சரி சரி. ஏன் உனக்கு என்னம்மா? இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் இருக்காங்களா? இல்லை இந்த பாத்திரம் விளக்க க்ளீன் பண்ணலாம். சம்பளம் எவ்வளோ கொடுப்பீங்க? சம்பளம் 3000 கொடுப்போம்மா. 3000? ஆமாம். பாத்திரம் விளக்க 3000 மட்டுமா, இல்லை பாத்திரம் விளக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு தனியா, அப்புறம் கீழ் வேலை மேல் வேலை அந்த மாதிரி எல்லா வேலைக்கும் தனித்தனியா ஆளு. பாத்திரம் கழுவ, கீ வேலை மே வேலை முறவாசம் எல்லாம் பார்த்து கொடுத்தா எவ்வளோ கொடுப்பீங்க? அதுக்கு 10 ரூபா கொடுப்போம். 10 ரூபா? மாசம் 10,000 கொடுத்துருவீங்க? கண்டிப்பா கொடுத்துருவோம்மா. போன வீட்டில் அப்படிதான் கொடுத்தோம் நாங்க. நீங்க மாச சம்பளம் வாங்குறீங்க? எனக்கு வார சம்பளம். வாரத்துக்கு 40 ரூபா 50 ரூபா சம்பளம் வாங்குவேன். வாரம் 40-50,000னா மாசத்துக்கு 2 லட்ச ரூபா பக்கம் சம்பாதிக்கிறீங்க? ஆமா கண்டிப்பா. சரி, அப்ப நம்ம கரெக்டா சம்பளம் கொடுத்துருவாரு. ஆமா. சரி. அது ஒண்ணும் இல்ல. நீங்க வாடகை உங்கள்ட்ட கொடுக்கணுமா, வேற வீட்டுக்காரர் கொடுக்கணுமா? இல்லைங்க, நான் ஹவுஸ் ஓனர் இல்ல. அப்புறம் நான் இந்த வீட்டுல வேலை பாக்குறவ. ஹவுஸ் ஓனரம்மா வெளியில போயிருக்கு. ரொம்ப நேரமா தனியாவே உக்காந்துருக்கேன். அதுக்கு போர் அடிச்சிச்சா, சரி நீங்க வந்தீங்களா, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமேன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. ஏமா என்னமா 10 வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் மாதிரியே பேசிட்டு இருக்க? இல்லங்க, 10 வீட்டுல வீட்டு வேலை பாக்குறேன். 11 வீடா உங்க வீடையும் சேர்த்து பாத்திரலான்னு தான் இம்புட்டையும் விசாரிச்சேன். வரட்டுங்களா வேலைக்கு? ஏமா கொஞ்ச நேரத்தில் என்னமோ ஹவுஸ் ஓனர் மாதிரியே இது, நீங்க அப்படி கட்டுவீங்களா, கரண்ட் பில் இப்படி கட்டுவீங்களா, அதை கட்டுவீங்களா, இதை கட்டுவீங்களா சொல்லிட்டு கடைசியில் நீ தான். ஏங்க ஒரு விஷயம் தெரியுமா தெரியாதா? என்னம்மா? கேட்டுக்கங்க, நான் சொல்றேன். ஒரு வீடு 10 வீடு இருந்தா அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு வீடு காலியானா யாருக்கு தெரியும் தெரியுமா? அந்த வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்க வேலைக்காரமாக்கு தெரியும். கீழே துணி அயன் பண்ற அயன்காரங்களுக்கு தெரியும். அந்த வீட்டுக்கு வந்து தண்ணி போடுற தண்ணிக்காரனுக்கு தெரியும். கரண்ட் பில் கட்டுறவனுக்கு வந்து கரண்ட் பில், இவங்களுக்கு தான் அங்க வீடு காலியா இருக்குன்னே முதல்ல தெரியும். அப்புறம் தான் உங்களுக்கே தெரியும். நாங்க பார்த்து எங்களுக்கு தோதான ஆளா, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்த ஆளா கொண்டு நாங்க தான் கொடுத்தனமே வைப்போம். நாங்க சொன்னாதான் ஹவுஸ் ஓனர் அம்மா வீடே கொடுக்கும் தெரியும்.
தெரியுமா தெரியாதா? ஆட்டினா தான் அப்படி ஹவுஸ் ஓனர் ஆட்டுவாங்க. ஆமா பின்ன. ஆமா ஹவுஸ் ஓனர் மாதிரி நல்லா காலத்துக்கு மேல போட்டுட்டு சவுடார் பேசிட்டு ஹவுஸ் ஓனர் மாதிரி போஸ் விட்டுட்டு இங்க பாருங்க, என்னை வீட்டு வேலைக்கு வச்சுக்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா ஹவுஸ் ஓனர் மட்டும் சொல்லி பேசி வாடகை கொடுக்க ஒத்துக்க சொல்லுவேன். இல்லைன்னா நீங்க சரியில்லை அப்படி ஆள் பேச்சுவார்த்தை சரியில்லைன்னு சொல்லி நான் ஹவுஸ் ஓனர் மட்டும் போட்டு கொடுத்துருவேன். ஒன்னே ஒண்ணுப்பா, அது நான் சொல்றது நீ கட்டுப்படுறியா? நான் கட்டுப்படுறேன். நீ என்ன வச்சுக்கிறியா? என்னதே? இல்லம்மா, நீ என் வீட்டுக்கு வேலைக்கு வரியான்னு கேட்டேன். அதைத்தான் நானும் கேட்கிறேன். உங்க வீட்டு வேலைக்கு வரேன், மாசம் 10,000 சம்பளம் கொடுத்துறீங்களா? என்ன வச்சுக்கிறியா? அதான்மா இந்த வீட்டு வேலைக்கு வரியான்னு கேட்டேம்மா. வரேன் வேலைக்குன்னா வர்றேன். வேற என்னமோ ஊடால கேட்கற மாதிரி காதுல விழுவ மாட்டேங்குது. வச்சுக்கிறியான்னு கேட்டேம்மா. என்னத்த? அதான்மா வேலைக்கு வந்து கரெக்டா வச்சு பொருள் பத்திரமா வச்சுக்கிறியாங்க. அதெல்லாம் பொருளை பத்திரமா பாத்துப்பேங்க. அது உங்க வீடு எங்க வீடு மாதிரி, நீங்க கவலையே பட வேணாம். நீ நான் மாதிரி. ஆமா, நீங்க நான் மாதிரி, நான் நீங்க மாதிரி. அப்ப எல்லாத்துக்கும் ஒத்துறதா? சரிங்க. சரி, ஹவுஸ் ஓனர் வந்தனே சொல்லிடுறேன். நம்பரை நோட் பண்ணிக்கிறீங்களா இல்ல வந்துறீங்களா டைரக்டாவே? அப்ப நீ உங்களுக்கு ஒரு அந்த சின்ன ரூம் இருக்குல்ல, ஆமா, அந்த பெட்ரூம்ல நீ தங்கிக்கங்க. இல்லங்க எனக்கு தனியா வீடெல்லாம் இருக்கு. இல்ல அப்புறம் இப்பதான் சொன்னீங்க. நீ காலையில 6 மணிக்கு வருவேன், டிஃபன் செஞ்சு வைப்பேன், 10 மணிக்கெல்லாம் லஞ்ச் ரெடி பண்ணி வச்சிருவேன். நீங்க எடுத்துட்டு வேலைக்கு போயிடலாம். இல்ல நீ குளிப்பாட்டி விடணும். குளிப்பாட்டி விடணும். எனக்கு வந்து பேசிக்காவே நான் சோம்பேறி. பேசிக்காவே எல்லாமே சோம்பேறியாவே இருந்தா அந்த வேலைகளை நான் வர மாட்டேன். பாத்திரம் வளர்க்க, துணி துவைக்க நான் வர்றேன். என்ன சம்பளம் தருவீங்கன்னு சொல்லுங்க. எப்ப நீ போப்பா, ஹவுஸ் ஓனர் வந்துட்டாங்க, நான் போறேன். ஹவுஸ் ஓனர் பேசுறேன். ஹவுஸ் ஓனரமா வந்துட்டாங்கய்யா, நான் போய் பாத்திரம் நேரமா பக்கனே உட்காந்து பேசிட்டு இருந்தேன். ஆள் இல்லாத வீட்டுக்குள்ள எஜமானி அம்மாவா இருந்தேன். ஆள் வந்தனே வேலைக்காரியா போறேன். வீட்டுல முதலாளியவா? உன் வீட்டுக்கு முதலாளியா நான் வர முடியாது. போயா, நீ அவசரமோட பேசி வாடகை கொடுக்குற வழியா நீ முதலாளியா வந்துரு, மறந்துடாத. நீ போயா, நீ முதல்ல